தனது அப்பா எஸ். ஏ. சந்திரசேகரால் விக்ரமனின் இயக்கத்தில் பூவே உனக்காக திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்க நம்ம விஜய் சார் அதன் மூலம் டேக்கப் ஆகியிருக்காரு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா விஜய் சாருடைய வளர்ச்சி அசுரத்தனமாக இருந்ததாகவும் சினிமாவில் நடிப்பது மட்டுமே விஜய் சாருடைய வேலை, மேலும் கதை கேட்பது, சம்பளம் நிர்ணயிப்பது, கால்ஷீட் தேதி கொடுப்பது என எல்லா வருஷமே எஸ். அவர்கள் தான் பார்த்து கொண்டிருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு இது பிடிக்காமல் அப்பாவை கழிச்சு விட்டு அதோடு நீலாங்கரையில் தனி பங்களா கட்டி அங்கேயுமே குடியேறி இருக்காரு. அதோடு அப்பாவை பார்ப்பதும் பேசுவதையும் தவிர்த்திருக்க நிலையில இது தொடர்பாக பல பேட்டிகளிலுமே புலம்பி வருவதும் எஸ். தற்போது விஜய் சாருடைய அரசியலுக்குமே வந்திருக்காரு. அதாவது விஜய் சாருக்கு பக்கபலமாக இருப்பவர் புஷி ஆனந்த் அவர்கள். இவர் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ, அதன் பின்பு விஜய் சாருடைய கட்சியில் இணைந்து தற்போது முதலிடத்தில் இருந்து வருகிறார். விஜய் சாருடைய அரசியல் நடவடிக்கைகளை முடிவு செய்பவர் தான் இவர். இதற்கிடையில ஊடகம் ஒன்றில் பேசிய எஸ். புஷி ஆனந்திற்கு எதிராக பல கருத்துக்களையும் கூறி பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்காரு. அதாவது புஷி ஆனந்த் அவர்கள் ஆன்லைனில் ஒரு குரூப் வைத்திருப்பதும் அதில் ஒரு சேரில் அமர்ந்து தூங்குவது போல போஸ்ட் கொடுத்து அந்த புகைப்படத்தை எடுக்க சொல்லி அதை 50 பேர் ஷேர் செய்வதும் 100 பேர் லைக் செய்வதும் போட சொல்வார். இது விஜய் சார் பார்க்கும் வரை அது இவ்வளவு கஷ்டப்படுகிறது என நிகழ்ந்து போவார். இதுதான் அங்கு நடக்கிறது என்றும், மேலும் புஷி ஆனந்த் அவர்கள் இருக்கும் வரை விஜய் சாருடைய அரசியலில் டேக்கப் ஆக முடியாது என எஸ். சொல்லி வந்திருக்காரு. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.